கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. சரிங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சரி, பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சதீங்க, இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்க இதுதான் நிலைமை. கொள்கை வேற, கூட்டணி வேற. இது எங்களுடைய நிலைமை. திமுக அப்படி இல்லை. அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு, எங்க கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார். அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம், அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நிலைமை. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி சொல்லிட்டு இருக்கார். மேல் மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. கீழ் மாடியில் காங்கிரஸோட கூட்டணியை பேசிட்டு இருக்காங்க. இது அவருடைய நிலைமை. அண்ணா திமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி. எங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருப்போம். இன்றைக்கி தான் சொன்ன காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்க வச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கல சொல்றீங்களே, எங்கே அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக நிலை. இன்னொன்னு சொல்றாரு, அண்ணா திமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.